ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்றைக்கி நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெஜிடபிள் சூப்புக்கு தேவையான காய்கறிகளை எல்லாம் கட் பண்ணி வச்சிடலாம். இந்தந்த காய்கறிகள் தான் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிளை பிடிச்ச அளவில் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு அரை கப் அளவு கேரட், 1/4 கப் அளவு பீன்ஸ், அரை கப் அளவு முட்டைக்கோஸ், 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் கிரீன், 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட், ஒரு 1/4 கப் அளவு ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் எடுத்திருக்கேன். இனி சூப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு நல்லா சூடாக விடலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் பொடியாக நறுக்கின பூண்டை போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதில் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கின இஞ்சியையும் போட்டு வதக்கிடலாம். கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன் ஒயிட்டையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம இப்போ பொடியாக நறுக்கி வச்ச காய்கறிகளை 1 by 1 சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ், அப்புறம் கேரட், அப்புறம் ஸ்வீட் கார்ன், அப்புறம் பீன்ஸ், லாஸ்ட்டாக பச்சை பட்டாணி எல்லாத்தையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2லிருந்து 2.5 கப் அளவு தண்ணி ஊற்றி இந்த காய்கறிகளையெல்லாம் நல்லா வேக விடலாம். சூப்பு கொதிக்க ஆரம்பித்ததும் இதில் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இனி இதை மூடி வச்சு இந்த காய்கறிகளை எல்லாம் நல்லா வேக விடலாம். ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, ஒரு முக்கால்வாசி குக்கானா போதும். வெஜிடபிள்லாம் குக் ஆகிற இந்த டைமில் நம்ம இந்த சூப்பை திக்காகிறதுக்கு தேவையான கார்ன் ஸ்டார்ச் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு எடுத்துக்கோங்க. அதில் ஒரு அரை கப் அளவு தண்ணி விட்டு கட்டி ஒன்றும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நமக்கு கார்ன் ஸ்டார்ச் ரெடி ஆயிடுச்சு. சோள மாவுக்கு பதிலாக ஓட்ஸை கூட நீங்கள் பவுடர் பண்ணி சேர்த்துக்கலாம், அதுவும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். வேக வச்ச காய்கறிகள்லாம் முக்கால்வாசி நல்ல குக் ஆகிட்டு இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கார்ன் ஸ்டார்ச்சை ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த சோள மாவும் தண்ணியும் கலந்த கலவையை நம்ம ஆட் பண்ணதும் அந்த சூப்பு வந்து திக்காக ஆரம்பிக்கும். ஸோ சிம்மில் வச்சு அதை கண்டினியூஸாக கிளறி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சு ஸ்ப்ரிங் ஆனியன் க்ரீனை ஆட் பண்ணிடலாம். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் இல்லைனா ஆப்பிள் சைடர் வினிகர். ஆப்பிள் சைடர் வினிகருக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு பொடி இல்லைன்னா உங்ககிட்ட முழு மிளகு இருந்ததுன்னா அதை பவுடர் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த சூப்பில் இனிப்பு டேஸ்ட் வேணும்னா கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவு சீனி வேணா ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வீட்லேயே ரொம்ப ஈஸியாக டேஸ்டியான ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப்பு பண்ணியாச்சு. நீங்கள் குடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உப்பு காரம் எந்த அளவு தேவையோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கணும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until then, bye from Soumya.